இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்துச்சு. நமக்கு தெரிந்து மழை காலங்களில் இந்த அறுவடை பாதிக்குது. அதனால மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு 22% ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்களில் வருஷம் நடக்கிறது இல்லை. இது மாதிரி சில வருடங்கள்ல நடக்கும் பொழுது அதை மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி, இதுல எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்ல மாநிலங்கள்ல இருக்குங்கிறத தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 22% ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை. அது தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கிற கோரிக்கை இல்லை, அது திமுகவுடைய கோரிக்கை இல்லை, விவசாயிகளின் கோரிக்கை. அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. மத்திய அரசு வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாங்க. நானும் அதை ஊடகங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது, இன்னும் சிரிப்பா சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா அதை நடத்துவோம்னு சொல்றது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. மக்களின் தேவை. கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்கிறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும். இல்ல நாங்க இந்த ஆட்சி வந்தா செய்வோம்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கு. உறுதியாக தமிழ்நாட்டில் இப்ப வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்ப போக்குவரத்து நெரிசல், அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா 15 வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். அதனால இப்ப போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது போல வளர்ந்த மாநகரங்கள்ல இப்பயே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களது கருத்து. தமிழ்நாட்டில் பள்ளி செல்லக்கூடிய மாணவி கட்டியதுக்கு நிறைய கொலை நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருள் பழக்கம் தொடர்ந்து அதிகரித்து தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு போதைப் பொருள் பழக்க வழக்கம் மாணவர்கள் பாதிக்கப்படுவது, மதுவை தாண்டி போதைப் பொருள் பழக்கத்தால கொலைகள் கொள்ளைகள் அதிகரித்திருப்பது, இதெல்லாம் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக செயல்படவில்லை என்றால் அது தேர்தலில் உறுதியாக எதிரொலிக்கும்.